அட்டென்ஷன் டீனேஜர்ஸ். இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம ஃபவுண்டேஷன் சீரீஸில் இருக்கோம். அதோட எபிசோட் 2. யாரெல்லாம் அந்த லைஃப் சேஞ்சிங் எபிசோட்ஸை ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டைமோட இம்பார்ட்டன்ஸ் அண்டு அந்த டைம் மேனேஜ்மெண்ட் அதெல்லாம் பற்றி பேசியிருந்தோம். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் லேக் ஆகிறது அவங்களுடைய கோல்ஸ் என்ன பேஷன் அதெல்லாம் ஃபைன் பண்ணாமல் இருக்கிறதுனாலேயே கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருப்பாங்க. இந்த மாதிரி நான் வந்துட்டு ஒரு லாக்டவுன் முடிஞ்ச ஒரு 9th படிக்கும்போது நான் வந்துட்டு ஃபேஸ் பண்ணது. என்கிட்ட மற்றவங்க வந்துட்டு கேட்டா என்ன பண்ண போகிற, படிச்சுட்டு என்ன பண்ண போகிற, இல்லை நானே எனக்குள்ளே கேட்டுப்பேன், ஓகே நம்ம படிக்கிறோம், படிச்சுட்டு நம்ம என்னவா ஆக போகிறோம் அப்படின்னு யோசிச்சா நோ ஐடியா. எனக்கு என்ன பண்ண போகிறேன்னே எனக்கு தெரியாது. சுத்தமாக ஐடியா இருக்காது, பேஷன் இருக்காது, கோல்ஸ் இருக்காது. அந்த மாதிரி ஒரு லாங் டேர்ம் கோல்ஸே இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி லாங் டேர்ம் கோலே இல்லாமல் இருந்தால் நம்ம வந்துட்டு அந்த டேயில் என்ன தோணுதோ அதை வந்துட்டு நம்ம பண்ணிகிட்ருப்போம். ஸ்கூலுக்கு போவோம், வருவோம், எந்த ஒரு எக்ஸ்ட்ரா எதுவுமே லேர்ன் பண்ணிக்க மாட்டோம். நம்ம பாட்டுக்கு கோ வித் த ஃப்ளோ அப்படின்னு போயிட்டுருப்போம். ஆனால் அப்படி போயிட்டு இருந்தோம்னா 20 ஏஜ் அட்டைன் பண்ணதுக்கப்புறம் நார்மல் ஒரு லைஃப்பில் வந்து ஸ்டக் ஆயிடுவோம். படித்து முடிப்போம், டிகிரி வாங்குவோம், வேலைக்கு போவோம், அந்த 9 to 5 ஒர்க்கில் இருக்கணும். அந்த பணத்தை வச்சு நம்மளுடைய நீட்ஸ் மட்டும்தான் நம்மளை ஃபில் பண்ணிக்க முடியும். ஷெல்டர், ஃபுட்டு, கிளாத்து, இந்த மூணுத்தையும் வச்சுட்டு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட், இந்த மாதிரி ஒரு ஆவரேஜ் லைஃப்பில் போயிடும் நம்ம பேஷனை கண்டுபிடிக்காமல் இருந்தால். அண்ட் அந்த 20 இயர்ஸ் தாண்டினதுக்கப்புறம் அன்டில் 40 இயர்ஸ் வரைக்கும் நம்ம ஒரு ஜாபோட ஹேங் ஆகிட்டு அந்த ஜாபை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு போகணும். அதை தவிர வேறு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதெல்லாமே நமக்கு வந்துடும். அப்போது எது கரெக்டான டைம் கோல்ஸை ஃபைன் பண்ணணும், பேஷனை வந்துட்டு பிடிச்சதில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இப்போது இருக்கக்கூடிய டீனேஜ் தான். அந்த 17 to 20, மேபி நான் இன்னும் 2 இயர்ஸில் அந்த 20ஸ்க்கு போயிடுவேன். அதுக்குள்ளே நம்மளுடைய பேஷன் ஃபைன் பண்ணி கோல்ஸோட ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடணும். நமக்கு எது பிடிக்குது அப்படின்னு தெரிஞ்சால் தான் அது கூட நம்ம கொஞ்சமாவது ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி அது ஃபெயில் ஆனாலும் அடுத்த நமக்கு எது பிடிச்சிருக்கோ அது கூட ஒர்க் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன்னா, நம்மளுடைய யங் ஏஜ்லேயே நமக்கு என்ன தேவை அப்படின்றத ஃபைன் பண்ணலன்னா கடைசியில் சொசைட்டி பிளான் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஒரு ஆவரேஜ் லைஃப்பில் நம்ம போய் மாட்டிப்போம். அது எனக்கு பர்சனலாக பிடிக்காது. அவ்வளோதான். ஓகே, இந்த கோல்ஸ் அண்டு பேஷன் இதெல்லாம் பேசுகிறோன்னா ஒரு 2 டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸ் எல்லாமே இருப்பாங்க. ஒன்று வந்துட்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஜாபு, ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் அண்டு ஃபுட்டு, ஷெல்டர், கிளாத்து, ஆவரேஜ் வீடு லைஃப், இந்த ஒரு பாத்தில் போகிறவங்கலாம் இருக்கீங்க. எனக்கு ஒரு 9 to 5 ஜாப் அண்ட் ஒரு சேஃபான ஒரு கவர்மெண்ட் ஜாப் வேணும், அது பண்ணுறதே எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஏன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே பிக் கோல்ஸ் எல்லாமே இருக்கும் என்ன மாதிரி. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்ம இவ்வளோலாம் பேசியாச்சு. நெக்ஸ்ட் டீப் டைவ் இன் டு தி ஃபைண்டிங் பேஷன். பேஷன் அப்படின்றது ஒரு பர்சனுக்குமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அன்லெஸ் அந்த கனெக்டிங் வேணால் இருக்கலாம், ஆனால் கம்ப்ளீட்டாக எண்ட் ரிசல்ட் வந்துட்டு வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த இப்போ நான் வந்துட்டு வேறு பேக்ரவுண்ட்லேருந்து வருவேன், நீங்கள் வேறு பேக்ரவுண்டில் இருப்பீங்க. நீங்கள் ஃபேஸ் பண்ண பீப்புள்ஸ் அண்டு கேட்குறது பார்க்குறது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நான் பார்க்குறது கேட்குறது, கூட இருக்கிறவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள், அந்த என்விரான்மெண்ட்டெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால பேஷன் உங்களுக்கு என்னவா வேணாலுமே இருக்கலாம். தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். அதோட இந்த பேஷன் ஃபைண்டிங்கில் வந்துட்டு மேபி 50-60% மட்டும்தான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நீங்கள் வந்துட்டு லேர்ன் பண்ண முடியும். அண்ட் அந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய 40 or 50%மே நீங்கள் யோசித்து டைம் எடுத்து பேஷன் கண்டுபிடிக்கணும். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எதை பண்ண மாட்டாங்கன்னா அவங்களோட பேஷனை கண்டுபிடிக்கிறத பெருசாகவே எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் வந்துட்டு இந்த பேஷன் தான் எண்ட் ரிசல்ட்டே நமக்கு. அப்போனா அதுக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். சூப்பரான ஒரு மைண்ட் செட் இருந்தால் அதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணிடுவீங்க. இப்போது இப்படி தான் எல்லாருமே பேஷனை ஃபைன் பண்ணணுமா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. ஏன்னா நான் இந்த மாதிரிலாம் பேஷன் ஃபைன் பண்ணல. ஆனால் இப்போ நிறைய பேருக்கு பேஷன் ஃபைன் பண்ணுறதே ஒரு டிஃபிகல்ட்டாக இருக்குன்னா இந்த மெத்தட் ஓகே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ப்ராக்டிக்கலாக நல்லாவே தான் ஒர்க் ஆகுது. அப்போ நான் வந்துட்டு எப்படி கோல் செட் பண்ணேன், என்னுடைய என்விரான்மெண்ட், நான் இப்போ இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட் என்னைய ரொம்பவே அஃபெக்ட் பண்ணுது. அப்போ அஃபெக்ட் பண்ணுதுன்னா என்ன ஆகும், செகண்ட் தாட் வந்துட்டு இதுலேருந்து வெளியே வரணும்.
வெளியே வரணும்னா அதுலேருந்து அந்த ஒய் ஆன கொஷின் வரும். அதுக்கு நான் ஆன்சர் பண்ணணும்னா ஓகே நம்ம இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்றது நமக்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இதுலேருந்து நம்ம எப்படி வெளியே வரலாம் அப்படின்றது திருப்பி அடுத்து யோசிக்க தோணும். இந்த மாதிரி யோசிச்சு லாங் டேர்ம் கோல்லேருந்து அதை கம்மி பண்ணி ஒரு ஷார்ட் டேர்ம் கோலை ஃபிக்ஸ் பண்ணி இந்த ஷார்ட் டேர்ம் கோல்லேருந்து டைரெக்டாக லாங் டேர்ம் கோலை அட்டைன் பண்ணணும். இதை கம்ப்ளீட்டாகவே வந்துட்டு எபிசோட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த எபிசோடில் நீங்கள் பேஷனை வந்துட்டு ஃபைண்ட் பண்ணணும். ஒரு பேப்பரும் பென்னும் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 4 காலம் வந்துட்டு போட்டுக்கோங்க. அந்த ஒரு ஷீட்டையே 4 டிவைட் பண்ணியிருப்பீங்களா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும், என்னெல்லாம் பண்ணுவீங்க, உங்களுடைய ஹாபீஸ் எல்லாம் என்ன, அது எல்லாத்தையுமே லிஸ்ட் பண்ணுங்கள். எனக்கு ஒர்க் அவுட் பண்ணுறது பிடிக்கும், மேபி உங்களுக்கு படிக்கிறது பிடிக்கும், மேபி உங்களுக்கு புக்ஸ் ரீட் பண்ணுறது பிடிக்கும். டே டு டே லைஃப்பில் ஒரு விஷயத்த பண்ணும்போது டைம் போகிறதே தெரியாது நமக்கு. அப்படி ஒரு விஷயம் பண்ணுவோம், அது எல்லாத்தையுமே லிஸ்ட் பண்ணுங்கள். செகண்ட், நீங்கள் அந்த லிஸ்ட் பண்ணதுலேருந்து உங்களுடைய தேவை அப்படின்றது என்னென்னு பாருங்கள். எனக்கு அப்படின்னா மணி மேக் பண்ணணும், லாட் ஆஃப் மணி மேக் பண்ணணும். அண்டு எனக்கு வந்துட்டு பிஸ்னஸ் ரன் பண்ண பிடிக்கும், கான்டென்ட் க்ரியேட் பண்ண பிடிக்கும், இந்த மாதிரிலாம் இருக்குது. தேர்டு வந்துட்டு நீங்கள் இப்போ லிஸ்ட் பண்ணது எல்லாத்தையுமே வச்சு உங்களுக்கு யாராவது வந்துட்டு காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா நீங்களே வந்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள். நான் வந்துட்டு ஸ்விம்மிங் போட்டிருக்கேன், ஆர்ட் போட்டிருக்கேன், டிசைனிங் போட்டிருக்கேன், எடிட்டிங் போட்டிருக்கேன், மூவிஸ் போட்டிருக்கேன், இதெல்லாம் போட்டிருக்கேன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு 10 அவுட் ஆஃப் நீங்கள் எவ்வளோ ரேட் பண்ணுவீங்க? எனக்கு வந்துட்டு ஆண்டர்ப்ரனர்ஷிப் பிடிச்சிருக்கு, 10 அவுட் ஆஃப் 10. எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிக்கும், அதை நான் வந்துட்டு நல்லா பண்ணுவேன் அப்படின்ற எனக்குள்ளே இருக்கிற கான்ஃபிடென்ஸ், எனக்கு வந்துட்டு இருக்கிற பேஷன், ஆஸ்பிரேஷன், அது எல்லாத்தையும் வச்சு நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துக்கு ரேட்டிங் கொடுங்க. ஃபோர்த், நீங்கள் இப்போ பண்ண ப்ராசஸ் எல்லாத்தையும் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அது கம்மியாயிருக்கும். நீங்கள் 20 இல்லை 20 இல்லை 15 லிஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அதுலேருந்து அப்படியே கம்மியாகி ஒரு 5 இல்லை 6க்கு வந்துட்டு அந்த விஷயங்கள் வந்திருக்கலாம். உங்களுடைய சர்வீஸ் ஆர் ப்ராடக்டை செல் பண்ணால் பீப்புள் வந்துட்டு பே பண்ணுவாங்களா அப்படின்னு பாருங்கள். பே பண்ணுவாங்கன்னா மேபி அதுதான் உங்களுடைய கோல் ஆர் பேஷனாக நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம் மீன்ஸ் என்ன சொல்கிறேன்னா, நான் ஒரு டிஷர்ட்டில் இந்த வந்துட்டு பிரிண்ட் பண்ணி இந்த டிசைன்லாம் நான் மேக் பண்ணுறேன், இந்த டிஷர்ட்டில் பிரிண்ட் பண்ணிட்டு அந்த டிஷர்ட்டை செல் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்காக பே பண்ண போகிறாங்க. அதை நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். 6 மந்த் 1 இயர் இந்த மாதிரி டைம் பீரியட் வச்சு உங்களுக்கு ஒர்க் ஆகுதா இல்லையா, ஓகே உண்மையிலேயே நமக்கு வந்துட்டு இது பிடிச்சிருக்கா அப்படின்றத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஏன் இந்த டைமில் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா உங்களுக்கு 20 இயர்ஸ்க்கு அப்புறம் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்துடும். நீங்கள் காலேஜ், ஒர்க்கு, ஃபேமிலி சுச்சுவேஷன் இந்த மாதிரி எதுவாக வேணா இருக்கலாம், உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த டீனேஜர்ஸில் ஸ்கூலுக்கு போவோம், டியூஷன் போவோம், மற்ற நேரம் ஃப்ரீயாக இருப்போம், மேபி அது ஒரு 5 to 4 hours ஃப்ரீயாக இருப்போம். அந்த டைமில் சைடு ஹஸ்லாக நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் இருந்தெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு தெரியும் நமக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, இது பிடிக்கலை, நமக்கு இது வருது. இதெல்லாம் வச்சு நீங்கள் ஒரு சர்வீஸ் பேஸ்டு பிஸ்னஸோ ப்ராடக்ட் பேஸ்டு பிஸ்னஸோ இல்லை உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்றனால அந்த டிகிரி எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த டிகிரி எடுத்ததுக்கப்புறம் அந்த ஒர்க்கையும் நீங்கள் லவ் பண்ணி அந்த ஒர்க்கை வந்துட்டு பண்ணுவீங்க. ஸோ இது எல்லாத்தையுமே பண்ணலாம், பிடிச்சதை பண்ணலாம். நம்மளுடைய ஒரு சக்ஸஸ், என்னுடைய சக்ஸஸ் டெஃபினிஷனே பார்த்தீங்கன்னா பிடிச்சதை வந்துட்டு பண்ணணும். நம்ம அன்டில் ஒரு 80 இயர்ஸ் வந்துட்டு இருக்க போகிறோம், அதில் 60 இயர்ஸ் நமக்கான ஒரு வேலையை பண்ண போகிறோம், 20 இயர்ஸ் நம்மளுடைய அந்த கெரியர் பார்த்து இல்லை 30 இயர்ஸ் கெரியர் பார்த்து அப்படிலாம் இருக்குன்னா மிச்சம் இருக்கக்கூடிய 40 or 50 இயர்ஸ் நம்ம வந்துட்டு ஏதோ ஒரு ஒர்க் பண்ண போகிறோம், ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோம், ஏதோ ஒரு பிஸ்னஸில் கனெக்டாக தான் இருக்க போகிறோம். அப்படி இருக்க போகிறோம் தெரிஞ்சும் ஏன் பிடிச்சதை பண்ணக்கூடாது? பிடிக்காத ஒரு ஒர்க்கில் 9 to 5 தினம் போயிட்டு வந்தால் நம்மளுடைய என்டையர் லைஃப்பில் half ஆஃப் த லைஃப் பிடிக்காத விஷயத்துக்கே பண்ணிட்டு இருந்தால் அது என்ன ஒரு லைஃப், என்ன வாழ்கிறோம் அப்படின்னு எனக்கு தோணும். மேபி உங்களுக்கும் கூட அந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கலாம். நான் சொல்லணும்னு நினச்ச விஷயம் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிட்டேன். நீங்கள் உங்களுடைய பேஷனை இதெல்லாம் யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ண பாருங்கள். அப்படி இல்லைன்னா உங்களுடைய சிச்சுவேஷன், என்விரான்மெண்ட் இது எல்லாத்தையுமே வச்சு நீங்கள் பேஷன் ஃபைண்ட் பண்ணலாம். உங்களுடைய பேஷன் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட்டில் வந்துட்டு போடுங்க. எப்படி நீங்கள் கோல்ஸில் வந்துட்டு சின்சியராக இருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறேன்.
ஃபவுண்டேஷன் சீரீஸை வந்துட்டு கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணுங்கள். அதில் வந்து உங்களுக்கு லிட்டில் ஸ்பார்க் க்ரியேட் ஆகும். அட் த எண்ட் பூம்.